வெல்கம் டு விஷன் அகாடமி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் ஜெனரல் சயின்ஸ் டேர்ம் 2 சாப்டர் 5 செல். இந்த क्वेश्चंसலாம் எந்தெந்த எக்ஸாம்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு பாத்தீங்கன்னா TNPSC டெட் அண்ட் போலீஸ் எக்ஸாம். இந்த क्वेश्चंसக்கான ஆன்சர் தெரிஞ்சவங்க கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்படி ஆன்சர் தெரியலனாலும் பரவாயில்ல, இதற்கான ஆன்சரை நாங்களே சொல்லிடுவோம். The first question is செல்லின் அளவை குறிக்கும் குறியீடு. நான் உங்களுக்கு 10 seconds டைம் தரேன். இதற்கான ஆன்சரை உங்களால கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்க. இதற்கான விடை மைக்ரோமீட்டர். அடுத்த கேள்வி, நுண்ணோக்கியில் பிரியா செல்லை பார்க்கும் பொழுது அச்செல்லில் செல் சுவர் இருக்கிறது, ஆனால் நியூக்ளியஸ் இல்லை. பிரியா பார்த்த செல் டேஷ். நான் உங்களுக்கு 10 seconds டைம் தரேன். இதற்கான ஆன்சரை உங்களால கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்க. இதற்கான விடை பாக்டீரியா செல். அடுத்த கேள்வி, யூகேரியாட்டின் கட்டுப்பாட்டு மையம் எனப்படுவது டேஷ். நான் உங்களுக்கு 10 seconds டைம் தரேன். இதற்கான ஆன்சரை உங்களால கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்க. இதற்கான விடை நியூக்ளியஸ். அடுத்த கேள்வி, கீழே உள்ளவற்றில் எது ஒரு செல் உயிரினம் அல்ல? நான் உங்களுக்கு 10 seconds டைம் தரேன். இதற்கான ஆன்சரை உங்களால கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்க. இதற்கான விடை ஸ்பைரோகைரா. அடுத்த கேள்வி, யூகேரியோட் செல்லில் நுண்ணுறுப்புகள் காணப்படும் இடம். நான் உங்களுக்கு 10 seconds டைம் தரேன். இதற்கான ஆன்சரை உங்களால கண்டுபிடிக்க முடியுமான்னு பாருங்க. இதற்கான விடை சைட்டோபிளாசம். அடுத்த கேள்வி, செல்களை காண உதவும் உபகரணம் டேஷ். நான் உங்களுக்கு 10 seconds டைம் தரேன். இதற்கான ஆன்சரை உங்களால கண்டுபிடிக்க முடியுமான்னு பாருங்க. இதற்கான விடை கூட்டு நுண்ணோக்கி. அடுத்த கேள்வி, நான் செல்லில் உணவு உற்பத்தியை கட்டுப்படுத்துகிறேன், நான் யார்? நான் உங்களுக்கு 10 seconds டைம் தரேன். இதற்கான ஆன்சரை உங்களால கண்டுபிடிக்க முடியுமான்னு பாருங்க. இதற்கான விடை பசுங்கணிகம். அடுத்த கேள்வி, நான் ஒரு காவல்காரன். நான் செல்லினுள் யாரையும் உள்ளே விட மாட்டேன், வெளியேயும் விட மாட்டேன், நான் யார்? நான் உங்களுக்கு 10 seconds டைம் தரேன். இதற்கான ஆன்சரை உங்களால கண்டுபிடிக்க முடியுமான்னு பாருங்க. இதற்கான விடை செல் சுவர். அடுத்த கேள்வி, செல் என்ற வார்த்தையை உருவாக்கியவர் யார்? நான் உங்களுக்கு 10 seconds டைம் தரேன். இதற்கான ஆன்சரை உங்களால கண்டுபிடிக்க முடியுமான்னு பாருங்க. இதற்கான விடை ராபர்ட் ஹூக். அடுத்த கேள்வி, நெருப்பு கோழியின் முட்டை டேஷ் தனிசெல் ஆகும். நான் உங்களுக்கு 10 seconds டைம் தரேன். இதற்கான ஆன்சரை உங்களால கண்டுபிடிக்க முடியுமான்னு பாருங்க. இதற்கான விடை மிகப்பெரிய. அடுத்த கேள்வி, ஏ கட்டுப்பாட்டு மையம், பி சேமிப்பு கிடங்கு, சி உட்கருவாயில், டி ஆற்றல் உற்பத்தியாளர்,
இ செல்லின் வாயில். 1 செல் சவ்வு, 2 மைட்டோகாண்ட்ரியா, 3 நியூக்ளியஸ் உட்கரு, 4 உட்கரு உறை, 5 நுண்குமிழ்கள். நான் உங்களுக்கு 10 செகண்ட்ஸ் டைம் தரேன். இதற்கான ஆன்சரை உங்களால் கண்டுபிடிக்க முடியுமான்னு பாருங்க. இதற்கான விடை A 3, B 5, C 4, D 2, E 1. அதாவது A கட்டுப்பாட்டு மையம், நியூக்ளியஸ் உட்கரு, B சேமிப்பு கிடங்கு, நுண்குமிழ்கள், C உட்கரு வாயில், உட்கரு உறை, D ஆற்றல் உற்பத்தியாளர், மைட்டோகாண்ட்ரியா, E செல்லின் வாயில், செல் சவ்வு. இந்த மாதிரி வீடியோ செஷனுக்கு விஷயல் அகாடமியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றி ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க.